அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பல நேரங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கீங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்னை பத்தி பேசுறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, ஆனா நான் ஏன் இன்னும் அந்த ஒரு வறுமையிலையும் ஒரு தரித்திரத்திலும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பல நேரங்களை நீங்க கவலையோடையோ ரொம்ப ஒரு துக்கத்தோட நீங்க காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்கள் கண்கள் காணும்படியாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எதையுமே கவலைப்படாம கர்த்தருடைய சமூகத்துல போய் அமர்ந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து ஆண்டவரை சொல்லுங்க, என் சத்துருக்கள் ரொம்ப பெருகிட்டாங்க ஏசப்பா, ஆனா அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு இது வரலையே நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்துவார். வேற யாரும் முன்னாடி இல்லை. உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை யார் வெக்கப்படுத்தினாங்களோ, நீங்க எங்க தலை குனிந்தீங்களோ இந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை உயர்த்தார், வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த இடத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன தெரியுமா? என் மகளே, நீ எதை குறித்து கவலைப்படாத, நான் பக்கத்துலதான் இருக்கிறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ எந்த இடத்துல அவமானப்படுற, நீ எந்த இடத்துல தலை குனியறியோ நான் அந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். காலங்கள் நாட்கள் வரும் பொழுது மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படி நான் உன்னை உயர்த்தி உன்னை நான் மேன்மைப்படுத்த நான் நல்ல மேலவளாயிருக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.